Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ரெட் வைன் சோப் தான் நம்ம இன்னைக்கு மேக் பண்ண போறோம். சோ ரெட் வைன் சோப்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ரெட் வைன் சோப் நீங்க யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கின் டோனை நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரெட் வைன் வந்து இன்டேக்கா எடுக்கிறது மூலியமா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா வந்து க்ளோ பண்ணும். அதே சமயம் நம்மளுக்கு முகச்சொருக்கத்தை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டேக்காக எடுக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி சோப்பு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ ரெட் வைன் சோப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ சோப்பு பண்ணுறதுக்கு கிளிசரின் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 230 கிராம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ரெட் வைன் பேஸாகவே கிடைக்கும், ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தனியாக நம்ம ரெட் வைன் வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நான் கிளிசரின் பேஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் இது வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரெட் வைன் வந்து நம்ம அதில் சேர்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஐபி ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த மாதிரி மோல்டை தனியாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெட் வைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் வைன் யூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் கலரும் சேர்த்துட்டு அதை வந்து நான் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு கலர் பத்தலை அப்படின்னா நம்ம மறுபடியுமே ஆட் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு இது ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் வந்து நான் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு லுக்காக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து ரெட் வைன் பேஸாகவே வாங்குறீங்க, எனக்கு கலர்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கலரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ரெட் வைன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எசென்ஷியல் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் மோல்டில் போர் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் ஆனாலுமே அது வந்து கெட்டித்தன்மை வந்து கொடுத்துரும். இப்போ இதில் நான் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து கிரேப் சீட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரேக்ரன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வைன் ஃப்ரேக்ரன்ஸுமே கிடைக்குது, ஸோ அதுவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரிஜினலாக அந்த வாசனை கிடைக்கும் அப்படிங்கும்போது அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்குள்ளே ஃப்ளேவர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெடியானதை மோல்டில் போர் பண்ணிவிட்டு இது நல்லா மேலேயும் ஐபி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அதெல்லாம் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா மோல்டுலேருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே நல்லா உங்களுக்கு ரேப் பண்ணி எல்லாமே செட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த வாசனையுமே உங்களுக்கு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மோல்டுலேருந்து நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த கலரே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெட் வைன் சோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நம்மக்கிட்ட கஸ்டமைஸ்டு பண்ணி சோப்பு வந்து வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.